ஏண்டி உனக்கு என்ன சின்ன குழந்தை நினைப்பா? இங்க வந்து பலூன் ஊதிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வா, இங்க வந்து உட்காரு. கை கட்டு, வாய் பொத்து. ஏண்டி சின்ன குழந்தை மாதிரி பெலூன் வச்சு விளையாடிட்டு இருக்க? நிச்சயதார்த்தமான பொண்ணு நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போனா என்ன பொண்ணு வளர்த்தாங்கன்னு என்ன கேட்க மாட்டாங்க? இனிமே நான் என்ன சொல்றேன்னு அதான் நீ கேட்கணும். தலை ஆட்டுற, வாய் திறந்து சொல்லு. சரிம்மா. ஆரம்பிக்கலாமா? மா, கொஞ்ச நாளா கல்யாணத்தை வச்சுக்கிட்டு போனா நோண்டிட்டு இருக்க. துணி மடி. நானா? பின்ன யார் மடிப்பா? நீ இப்படி விளையாடிட்டு இருந்தா நாளைக்கு உங்க மாமியார் வீட்டுல என்னதான் திட்டுவாங்க. ஆளப் பாரு. என்னடி பண்ற? துணி மடிச்சிட்டு இருக்கேன். இப்படியா துணி மடிக்கிறது? துணி மடிக்க கூட உனக்கு தெரியல. பாரு, நான் மடிக்கிறேன், என்ன பார்த்து அதே மாதிரி மடி. சூப்பர்மா, எவ்வளவு அழகா மடிச்சிருக்க. இந்தா எல்லா துணியும் நீயே மடிச்சிரு ப்ளீஸ். மா, இந்தா உனக்குதான். நீ நான் போயிட்டு வரதுக்குள்ள எல்லா துணியும் மடிச்சு வைக்கிறேன். கல்யாணம் பண்ண போற பொண்ணு இப்படியா முடி விரிச்சு போட்டு இருக்கிறது? மா, இவ்வளவு நாள் இப்படிதானமா இருந்தேன், இப்ப என்ன? இவ்வளவு நாள் நீ எப்படி வேணா இருக்கலாம், இனிமே உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. டெய்லி பின்னல் தான் போடணும். சரி, நான் போட்டுக்கிறேன், நீ போ. அதெல்லாம் முடியாது, என் கண்ணு முன்னாடியே பின்னு. உயிர் எடுக்கிறமா நீ வர வர. மா, சொல்ல மறந்துட்டேன், நான் அமேசான்ல கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அது மட்டும் வந்தா வாங்கி வச்சிருமா. இப்ப நீ யார் கேட்டு ஆர்டர் போட்ட? கல்யாணம் பண்ண போற பொண்ணு இப்படி தேவையில்லாத செலவு பண்ணியிருந்தா நாளைக்கு மாமியார் வீட்டுல இதே பழக்கம் தான் வரும். நான் கொஞ்சம் தாமா ஆர்டர் பண்ணியிருக்கேன், இந்த ஒரு வாட்டி வாங்கி வைமா. சரி போ. சரி, நான் பின்னிட்டேன், நீ கிளம்பு. போயிட்டு வரமா, வாங்கி வச்சிரு. என்ன பொண்ணு? அப்படி ஒருத்தி எங்க வீட்ல இல்ல, சும்மா வரானுங்க. 300 400 500 200 700 50 20. செம்ம டயர்டு. என்னம்மா பண்ற? ஏய், ஏதோ 1 2 வாங்குறேன்னு சொன்ன, இப்ப இவ்வளவு வாங்கி வச்சிருக்க? மா, கொஞ்சம் தாமா வாங்கியிருக்கேன். காசு இப்படி செலவு பண்ணிருந்தா நாளைக்கு மாமியார் வீட்டுல என்ன சொல்லுவாங்க? பொண்ணுன்னா பொறுப்பா இருக்கணும்டி, காசை சிக்கனமா செலவு பண்ணணும். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி வாங்கின நானே உன் கையை காலை உடைச்சிருவேன். சரிம்மா, இந்த ஒரு வாட்டி விடு. 200 100 200 300 500. இத பாரு ராஜி, உனக்கு கல்யாணம் ஆக போகுது. இங்க விளையாட்டுத்தனமா இருக்கிற மாதிரி மாமியார் வீட்டுல விளையாட்டுத்தனமா இருக்க கூடாது. அங்க போனீனா காலையில 6 மணிக்கெல்லாம் ஏஞ்சிடணும். எல்லாருக்கும் காஃபி போட்டு தரணும், எல்லாருக்கும் டிஃபன் பண்ணி தரணும். அதுக்கப்புறம் மத்தியானம் சமையலுக்கு என்ன செய்யணும்னு மாமியார் கிட்ட கேட்டு கேட்டு பார்த்து பார்த்து செய்யணும். நீ என்ன கட்டி கொடுத்து அனுப்புறியா இல்ல சமையல் வேலைக்கு அனுப்புறியா? சொல்லுமா. அதுக்கப்புறம்
அங்க போயிட்டு உங்க ஃப்ரெண்டு கிட்டலாம் சும்மா ஃபோன் பண்ணி பேசக்கூடாது, சரியா? ம் அதே மாதிரி வெளியே போனா தனியா போகக்கூடாது. ம் எப்போ வெளியே போனாலும் உன் வீட்டுக்காரர் கூட தான் நீ போகணும், ம் சரியா? அவருக்கு வேற வேலை இல்லை அப்படிதானே? சொல்றது கேளுமா. சரி சொல்லு. வீடு சுத்தபத்தமா வச்சுக்கோ, ம் சரியா? ம் மாமியார்கிட்டயும் வீட்டுக்காரர்கிட்டயும் நல்ல பேர் எடுக்கணும். ம் அப்பதான் நீ அங்க சந்தோஷமா இருக்க முடியும். நீ அங்க சந்தோஷமா இருந்தாதான் நானும் அப்பாவும் இங்க சந்தோஷமா இருப்போம், சரியா? பார்த்து இருந்துக்கோ, சரியா? ம் சரிம்மா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் வீடியோக்கு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பார்த்தேன். எல்லோரும் பயங்கரமாக கதறி இருந்தீங்க. ஸோ எல்லா வெஸ்டர்ன்ஸும் இப்படி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. கொஞ்சம் ஜாலியாக உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசி பாருங்கள், மேபி மாறலாம். அண்ட் வழக்கம் போல் இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் வயலி தமிழ், அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. பை. நிஷாந்த் கேட்டு கொடுத்துட்டியா? டே நில்லு, லேஸ் வாங்க தானே கடைக்கு போனேன். லேஸ் எங்க? மது கேட்டாமா, கொடுத்துட்டேன். மது கொடுத்துட்டியா? டே நில்றா, என்ன எது கேட்டாலும் அவனு கொடுத்துறேன் இவனு கொடுத்துறேன் சொல்லிட்டு இருக்க? அப்பனுக்கு கூட தப்பா வந்து பிறந்திருக்கான் பார். டேய் அம்மா கூப்பிட்டு எங்க போயிட்டு இருக்க? நாளைக்கு மதுக்கு பேரண்ட் டீச்சர்ஸ் மீட்டிங்கா ஆன்லைன்ல. அதுக்கு அம்மா வேணும்னு கேட்டான், உங்களுக்கு கொடுத்துட்டேன். குடும்பத்துக்கெல்லாம் சரியா வரும்னு தோணல. இந்த லவ்க்கெல்லாம் தூக்கி போட்டுரு, பையனை மறந்துடு. என்னப்பா சொல்றீங்க? அவனை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவன் தான் பையன் உயிர். அவ இல்லாத லைஃப் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவ இல்லைன்னா நான் செத்துருவேன். இவ்வளவு அசால்ட்டா விட்டுவான்னா நான் வந்துடணுமா? இஷ்டம் இருந்தா